இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இதுவரைக்கும் இப்படி ஒரு படத்தை நீங்க பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. இந்த படத்தோட கதை என்னன்னா, 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போன மறைஞ்சு போன ஒரு பயங்கரமான மிருகம். அந்த மிருகம் திரும்ப அந்த காட்டுக்குள்ள வந்துருது. அது தெரியாம இந்த படத்தோட ஹீரோயின் என்ன செய்றாங்க, கேமராவை எடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்கலான்னு இந்த காட்டுக்குள்ள போயிடுறாங்க. கடைசியா போனவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு, உயிரோட வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமா சொன்ன படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பேரு கார்னிஃபிக்ஸ். 2022 தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே அந்த காட்டை தான் காட்டுறாங்க. அந்த காடு இப்படி கொழுந்து விட்டு கபகபன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த காட்டு தீயை அழிக்கிறதுக்காக அந்த நாட்டை சேர்ந்த ஆர்மி என்ன செய்றாங்க, இப்படி ஹெலிகாப்டர் மூலமா தீயை அணைச்சிட்டு இருப்பாங்க. அந்த தீயை அணைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா காட்டுல பாதி பகுதியே நெருப்பால அழிஞ்சிருக்கும் போல. கூடவே அங்க வாழ்ந்த விலங்குகளும் பறவைகளும் செத்து கிடக்கும். அப்போ அந்த காட்டுக்குள்ள இந்த மிருகங்களை படம் பிடிக்கிறதுக்காக கேமராக்களை பொருத்தி வச்சிருப்பாங்க போல. ஏதாவது ஒரு மிருகம் அந்த கேமராவோட கவரேஜுக்குள்ள வந்தா இந்த கேமரா ரெட் கலர் எரிய ஆரம்பிச்சிடும். அப்படிதான் அந்த இடத்துல ஒரு கங்காரு வந்து நிற்கிது. அப்போ அந்த இடத்துல அந்த கங்காரு அங்க இருக்க புல்லுகளை மேய்ஞ்சிட்டு இருக்கும். அப்போ அந்த நேரம் பார்த்து இன்னொரு மிருகம் கிராஸ் ஆகுது. மறுபடியும் அந்த கேமராவில் ரெட் லைட் எரியுது. அப்போ திடீர்னு பார்த்தா பயங்கரமான ஒரு உரும்பல் சத்தம். அங்க மேய்ஞ்சிட்டு இருந்த கங்காரை பரவரன்னு இழுத்துட்டு போய் அங்க ஒரு பெரிய மரம் இருக்க மொழி அடியில ஒரு புதர் மாதிரி இருக்கு. அந்த புதரை காட்டின மணிக்கே இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் தான் காட்டுறாங்க. இந்த கேமரா பொருத்திட்டு இருக்காங்களே, இவளோட பேரு பெர்லி. கூட நின்றுட்டு இருக்கவ அவளோட பேரு கிரேஸ். அதுக்கப்புறமா இன்னொருத்தன் வண்டியில இருந்து இறங்கி வருவான். அவனோட பேரு பிரைன். இந்த பிரெயினும் அந்த கிரேஸும் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு. இவங்களுக்கு உதவியா கேமராமேனா வர்றதான் இந்த படத்தோட நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்றாங்கன்னா, காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காட்டோட ரேஞ்சர் இருப்பார்ல ஒரு போலீஸ், அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த காடு முழுக்க என்னோட கண்ட்ரோல தான் இருக்கு. இந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட விலங்குகள் வாழுது. அதுகளை பாதுகாக்கிறது என்னோட கடமை மட்டும் இல்ல, மக்களான உங்களுக்கு இந்த கடமை இருக்குன்னு சொல்லி இந்த பேட்டியை முடிச்சுட்டு என்ன செய்றாங்க, இவங்க 3 பேரும் அவங்களோட வண்டியில ஏறி அந்த காட்டை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. போற வழியில நம்ம ஹீரோயின் தான் இருக்கிற அந்த சுற்றுச்சூழல கேமரா பிடிச்சிட்டே வர இவங்க அந்த காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்படியே இவங்க 3 பேரும் பொடி நடையா நடந்து அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க, ஏற்கனவே இவங்களோட குழு அந்த கேமராவை படம் பிடிக்கிறதுக்காக மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த காட்டு விலங்குகள் என்ன செய்யும், அங்க இருக்க அந்த கேமராக்களை தட்டி விட்டுருக்கும்ல, இவங்க அதை சரி செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வருவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் படம் பிடிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு சகதிக்குள்ள ஒரு மிருகத்தோட கால் எடுத்துறத கண்டுபிடிக்கிறாங்க. அதை அச்சு எடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி அந்த அச்சில் ஊற்றி எடுத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் நைட் ஆகும் தெரிஞ்சதுமே இவங்க 3 பேர் தங்குறதுக்காக ஒரு கூடாரத்தை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடுது. அதே நேரம் இந்த பக்கம் விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக ஒரு வேட்டைக்காரன் அவனோட வண்டியில ரெட் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. எதுக்க பார்த்தா ஒரு கங்காரு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதை வேற சுட்டு கொண்டு நேர இவன் இடத்துக்கு வந்துடான். கூடவே இவனோட நாய் இருக்கும் போல. இவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க, அந்த கங்காரோட கறியை தின்னுட்டு இருக்க. அப்போ அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு பக்கத்துல செடிகள் இருக்கும்ல, திடீர்னு சலசலப்பு சத்தம். இந்த சத்தத்தை கேட்டதுமே இவனோட நாயை ஏவி விட அந்த நாய் அந்த காட்டுக்குள்ள ஓடிடுது. அப்படி ரொம்ப தூரமா வந்ததுக்கு அப்புறம் எதுக்க ஒரு பெரிய மரம், அதோட புதரை பார்த்த மணிக்கே குலைச்சிட்டு இருக்கும். இந்த பக்கம் அந்த கங்காரோட கறியை அவன் அடிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்க. திடீர்னு நாயோட அலற சத்தம். இதை கேட்டதுக்கு அப்புறம் கையில ஒரு கன் எடுத்துக்கிட்டு இவன் அந்த நாயை தேடி காட்டுக்குள்ள வந்துடுறான். இவனு போற வழி ஃபுல்லா லைட் அடிச்சு பார்த்த மணிக்கே போவான். இந்த நாயோட பேரு கூஸ் போல. கூஸ் கூஸ்ன்னு கத்திக்கிட்டே போவான். திரும்பி வந்தாப்ல இல்ல. அப்பதான் அந்த ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு அடியில இந்த நாய் எலும்புகளை போட்டு போயிருக்கும் போலி. இதை பார்த்துக்கிட்டு எதுக்கு இருக்க அந்த மரத்தை பார்த்தா பெரிய மரம், கீழே ஒரு புதர் இருக்கும். இந்த புதரை எட்டி பார்த்துட்டு இவனு திரும்ப அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு மிருகம் இவன் மேல குதிக்க தொப்புன்னு ஒரு சவுண்டு. இந்த சத்தத்துக்கு அப்புறம் இவன் உடம்புல இருந்து ரத்தம் ப்ளீச்சுன்னு தெரிக்க இந்த இடத்துல இவன் செத்தே போயிடுறான். இவன் தேடி வந்த இவன் நாய்க்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இந்த இடத்துல காட்டல. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தா இவங்க 3 பேர் அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ மரங்களுக்குள்ள ஏதாவது விலங்குகள் உலாவுதான்னு சொல்லி அதை பாக்குறதுக்காக கையில ஒரு கேமரா, ரேடியேட்டர் கேமரா மாதிரி இருக்கு. அதை வச்சு இவங்க செக் பண்ணி பார்த்தா அங்க ஏதோ ஒரு உருவம் தெரியுது. லைட் அடிச்சு பார்த்தா பாக்குறதுக்கு ஏதோ ஒரு விலங்கு, ஆனா இது ஒரு தாவர உண்ணி. ஆனா இதோட பேரு எனக்கு தெரியாது. இதை அப்படி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆந்தை நம்ம ஹீரோன தலையில உட்காந்துட்டு போக இதை இவங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோன் பயந்தே போயிருவா. அதுக்கப்புறம் இவன் தங்குற அந்த கூடாரத்துக்கே வந்துடுறாங்க. அந்த இடத்துல நெருப்பை மூட்டிக்கிட்டு இவங்க 3 பேரும் சுவாரஸ்யமா அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்த நல்லா சிரிச்சு பேசிட்டு ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொல்லி தூங்க போயிடுறாங்க. இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு கூடாரத்துல படுத்துட்டு இருக்காப்புலதான் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டதும் இவளும் பயந்துகிட்டு அந்த கூடாரத்துல எட்டி பாப்பா. திரும்ப திரும்ப அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். பயத்துல பக்கத்துல இருக்க கிறிஸ்த எழுப்புனா அவ அதுக்கு என்ன சொல்லுவானா, பயப்பட வேணாம், ஏதோ ஒரு விலங்கு, பயப்பட தேவையில்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். நீ எதுவும் தப்பா நினைக்கலன்னா உன் கூட ஒன்னா வந்து படுக்கலாமான்னு நம்ம ஹீரோனு கேட்டதும் இவ்வளவு ஓகே சொல்லிடுறா. அதே நேரம் பிரேனும் அவனோட கூடாரத்துல இருந்து லைட் அடிச்சு பார்ப்பான். அவங்க எனக்கு எது பிடிபடாது. கூடாரத்துக்குள்ள நம்ம ஹீரோனும் அந்த கிறிஸ்தம் படுத்துட்டு இருக்காப்புல நம்ம ஹீரோட மொபைல்ல ஒருத்தனோட போட்டோவை வச்சிருப்பா. அதை பார்த்தது அந்த கிறிஸ் யாருன்னு கேட்க இவன் வேறு யாரும் இல்ல, என்னோட தம்பி தான்,
கடந்த ஆண்டு தீ விபத்துல அவன் இறந்து போயிட்டான். அவனுக்கு காடுனாலே ரொம்ப பிடிக்கும், அவனுக்காக தான் அந்த வேலைக்கே வந்தேன்னு இவகிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலை விடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் இப்ப எங்க இருக்கானா அந்த பெரிய மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருப்பா. அப்ப அந்த புதரை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க பின்பக்கம் ஏதோ ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அந்த கங்காரு நிற்கும். இவன் முத அந்த கங்காரை பார்த்தனால என்னவோ ரொம்பவே பதட்டமா பயந்த மணிக்கு இருப்பா. அப்ப அந்த கங்காரு இவளை பார்த்து மிரண்டு ஓடும். அது இவளை பார்த்து ஓடுதா இல்ல அந்த மரத்தை பார்த்து ஓடுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 3 பேர் என்ன செய்றாங்க, தங்கியிருந்த அந்த கூடாரத்தை பேக் பண்ணிக்கிட்டு அவங்களோட வண்டியில ஏறிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரமா போலான்னு காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. எதுக்காக போறாங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள நிறைய இடத்துல கேமரா மாட்டியிருப்பாங்க. அந்த கேமரால என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் இவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த கேமரால உள்ள மெமரியை எடுத்து இவங்களோட லேப்டாப்ல போட்டு பார்ப்பாங்க. பார்த்தா ஏதோ ஒரு விலங்கு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல உள்ள கேமராவில் என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக மறுபடியும் அதே மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல என்ன தெரியும்னா, ஏதோ ஒரு எலி ஓடிட்டு இருக்கும். இதையும் பார்த்துக்கிட்டு மறுபடியும் உள்ள போறதுக்காக ரோட்ல போயிட்டு இருக்காப்புல திடீர்னு குறுக்க ரோட்டு முன்னாடி ஒரு பெரிய மரம் குறுக்க கிடக்கும். அந்த மரத்தை இவங்க தூக்கி பார்ப்பாங்க, தூக்க முடியாது. அப்பதான் அந்த பிரெயின் என்ன செய்யறான், அவனோட வண்டியில இருந்து ஒரு மிஷினை எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை துண்டு துண்டா வெட்டி இவங்க 3 பேரும் அதை அப்புறப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போய் இவங்க மறுபடியும் காட்டுக்குள்ள வர வழியில ஒரு பெரிய மரத்தை பாக்குறாங்க, கூடவே புதரோட இருக்கும். அப்ப அந்த மரத்தை பார்த்ததுமே நம்ம கிரஷ் தான் அந்த மரத்துக்கு ஒரு மார்க்கை போட்டு, இந்த மாதிரி மரங்கள்ல தான் விலங்குகள் வாழும், அதனால நாம யாருமே இந்த மாதிரி மரத்தை வெட்டிடக்கூடாது, மரங்களே அதுகளுக்கு உதவி செய்யும் போது நாமே அதை வெட்டணும்னு சொல்லி இவ பேச, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வீடியோ எடுப்பா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் என்ன செய்றாங்க, இன்னொரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் அந்த பிரெயின் சொல்லுவான், எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டா இருக்கு, நான் கொஞ்சம் தனியா போயிட்டு வரேன்னு இவன் தனியா போயிடுறான். அப்படி அந்த பக்கம் போயிட்டு வந்து திரும்ப வந்து பார்த்தா இவங்க 2 பேருமே அந்த இடத்துல இல்ல. இவனு பதறி போய் என்னமோ ஏதுன்னு ஓடி வர அந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு வீட்டை பார்த்துடுறாங்க. காட்டுக்குள்ள வர்றவங்க இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி போவாங்கன்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு திரும்ப வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி வர்ற வழியில தான் மரத்துக்கு பக்கத்துல ஒரு கேமரா பார்த்துடுறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போதுதான் அதே நேரம் பக்கத்துல ஏதோ ஒரு விலங்கு செத்து கிடக்கும், அதுவும் எலும்பு தோலா இருக்கும். இது ஏதோ மனுஷன் பண்ண வேலையா இல்ல மிருகம் பண்ண வேலையான்னு இவங்க சந்தேகத்துல என்ன செய்யறாங்க, அந்த கேமராவில் உள்ள புட்டச்சை இவங்க எடுத்து பார்ப்பாங்க. அப்பதான் பார்த்தா அது ஓனாயா இல்ல குள்ள நிறையான்னு தெரியல, ஏதோ ஒன்று அதை அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். கேமரா பக்கத்துல இருக்கனால அது மனுஷனா இல்ல மிருகமானு இவங்களுக்கு தெரியல. அப்பதான் பிரெயின் என்ன செய்யறான், இது இப்படியே விட்டுறக்கூடாது, இருக்கிறதுக்கு இது இன்னும் மோசமாயிரும், நாம உடனே ரேஞ்சருக்கு தகவல் சொல்லலாம் சொல்லி அந்த ரேஞ்சருக்கு கால் பண்ணி நடந்த சம்பவத்தை சொல்லுமே அவரும் வரேன்னு ஒத்துக்கிறாரு. அதே நேரம் இவங்க என்ன செய்றாங்க, அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மரத்தை பார்க்கும்போது மரத்துல ஏதோ கீரல் இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்பவே பெருசா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு சாதாரண விலங்கோட கீரலா இருக்காதுன்னு இந்த பக்கம் அந்த பிரெயின் சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ரேஞ்சர் வேற வண்டியை நிப்பாட்டி அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாரு. வர்ற வழியில இருட்டும் ஆயிருது. அப்படி வர்ற வழியில தான் அந்த வேட்டைக்காரனோட வண்டி நின்றுட்டு இருக்கும். அதான் முத ரெட் கலர்ல இருந்துச்சு அந்த வண்டி தான். இதை பார்த்ததுமே இவனு அந்த வண்டியை சுத்தி பார்த்தா உள்ள யாருமே இல்ல. பக்கத்துல இவன் ஒரு செட்டு போட்டிருந்தால அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு எதுக்க பார்த்தா ஒரு பாதை போயிட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்க அதே நேரம் இந்த பக்கம் அவங்க 3 பேருமே அந்த மரத்துக்கு அடியில உட்காந்துருப்பாங்க. அப்பதான் பார்த்தா மேல இருந்து ஒரு இலை அப்படியே காத்துல விழ இதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்காயிரும். உடனே அவங்க 2 பேர்கிட்ட, நாம இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்து, இந்த இடத்த விட்டு நம்ம இப்பவே போலான்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் இவன் எந்த மிருகன்னு கேட்டா, இந்த மிருகம் அதோட உணவை ரொம்பவே கொடூரமா வேட்டையாடி தின்னுமா, ரொம்பவே மோசமான ஒரு மிருகம் சொல்லுவான். இது எந்த மிருகம்னு அந்த ஃப்ரெண்டுக்காரி கேட்பா. இதோட பேர் அப்பதான் சொல்லுவான், கார்னிஃபிக்ஸ்னு சொல்லுவான். இந்த மிருகமா, இது கிட்டத்தட்ட 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இதோட இனம் அழிஞ்சு போச்சு, இப்ப எப்படி வரன்னு இந்த ஃப்ரெண்டுக்காரி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இல்ல இன்னமும் சில உயிரினங்கள் மறைஞ்சு வாழத்தான் செய்யுது, கடைசியா நடந்த காட்டுத்தீனால இந்த பக்கமா வந்திருக்கலான்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். இவனும் இதை பெருசா எடுத்துக்காம சிரிச்சுட்டு இருப்பான். ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒன்னும் புரியல, நீங்க என்னதான் பேசுறீங்கன்னு கேட்பா. அப்பதான் இவன் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் ஒண்ணு இல்லாமா, இவன் எதை அடிச்சு விடுறான், நீ வேற கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு ரொம்ப காமெடியா பேச, அதே நேரம் இந்த பக்கம் இந்த ரேஞ்சர் வேற கையில லைட் அடிச்சுக்கிட்டே இப்படி வந்துட்டு இருப்பாரு. அப்படி வர்ற வழியில அதே மரத்துக்கு கீழே அந்த வேட்டைக்காரனோட கண்ணு கிடக்கும். அந்த கண்ணை குனிஞ்சு எடுக்க போக முன்னாடி பார்த்தா அந்த நாய் நிக்கும். எங்கடா செத்து போச்சுன்னு பார்த்தா உயிரோட வந்துருச்சு. இவன் அந்த நாயை பார்த்து பயந்தபடியே மெதுவா குனிஞ்சு அந்த கண்ணை வேற எடுத்துடுறான். அதே நேரம் இந்த பக்கம் அந்த மிருகத்தை பத்தி மக்களும் தெரிஞ்சிருக்காங்க, அந்த மிருகத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பான். அது பாக்குறதுக்கு கரடி மாதிரி இருக்கும், அதோட வேகம் புலியை விட வேகமா இருக்குன்னு, மத்த விலங்கு மாதிரியே இது எடுத்தும் கவுத்துன்னு வேட்டையாடாது, அதோட இறைய பொறுமையா காத்திருந்து அதுக்கேத்த நேரம் வரவும் தான் அதோட இறைய வேட்டையாடும். இந்த மாதிரி மிருகத்தை பத்தி அவன் கேமரா முன்னாடி சொல்லிட்டு இருக்க, அதே நேரம் இந்த பக்கம் ரேஞ்சரை பார்த்தா அந்த நாயை வேற கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்படி கூப்பிட்டுட்டு இருக்காப்புல மேலேருந்து அந்த மிருகம் பொத்து நீ மேல விழ, அவ்வளவுதான் இவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அவன் மேலே பாஞ்சு அவனோட கழுத்தை கடிச்சு குதறிட்டு இருக்கும். இதே வேற அந்த நாய் பார்த்துட்டு இருக்கும். அதே நேரம் இந்த பக்கம் இவங்க எப்படா போலீஸ் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி அந்த ரேஞ்சருக்கு கால் பண்ணாலும் போனை எடுத்த பாடு இல்லை. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப எதுக்கு இருக்கிற மரத்துல இவங்க ஒரு கேமரா மாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கேமராவை ஏதோ ஒன்று கிராஸ் பண்ண திடீர்னு லைட் எரியுது.
இதை நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து பாத்துடுறா. அப்ப அங்க ஏதோ இவங்க ஒளிஞ்சிருக்குன்னு நினைச்சு இவங்க 3 பேருமே பயந்துடுறாங்க. இவங்களுக்கு பதறி போய் அந்த லைட் அடிச்சு பார்த்தா அங்க ஒரு காட்டாடு நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் காட்டாடு தான் நினைச்சு இவங்களும் பெருசா எடுத்துக்காம திரும்பிடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் வர இவங்க 3 பேரும் பதறி போய் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த ஆடை ஏதோ ஒண்ணு தரன்னு மரத்தை மேல இழுத்துட்டு இருக்கும். இதை பார்த்து பதறி போய் கையில இருக்க அந்த ரேடியேட்டர் மூலமா பாக்குறாங்க. பார்த்தா 2 உருவம் இருக்கிற மாதிரியே காட்டும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க கிட்ட ஒரு ட்ரோன் கேமரா இருக்கும். அந்த ட்ரோன் கேமராவை மேல பறக்க விட்டு பார்ப்பாங்க. அது என்ன ஏது பாக்குறதுக்குள்ளே அந்த இடத்த விட்டு அது போயிருது. அப்போ பிரெயினும் கிரேஸும் அந்த மிருகம் போனதை பார்த்து இவங்களும் பின்னாடி துரத்திட்டு போக கையில வச்சிருந்த ரேடியேட்டர் மூலமா பாத்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை வேற தனியா விட்டுருப்பாங்களா. இவ வேற அப்படி பயந்துகிட்டு இருக்க அந்த மிருகம் மேல உள்ள மரத்துக்கு தாவிட்டு போக இது எங்கடா போய் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி இவன் அந்த கையில உள்ள ரேடியேட்டர் மூலம் பாத்துட்டு இருப்பான். அப்போ அதே நேரம் இவளோட ஃப்ரெண்டு பின்னாடி வருவாளா. தொப்புன்னு சவுண்டு கேட்கவும் திரும்பி பார்த்தா அவளை காணோம். இவனை அடிச்சு பிடிச்சி பதறி போய் என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கும் போல. அந்த பள்ளத்துக்குள்ள கிரேஸ் கீழே விழுந்திருப்பா. இதை பார்த்து ஏய் உனக்கு வரும்போது பள்ளங்களை பார்த்து வர தெரியாதான்னு அவளை பார்த்து கேட்க அப்படியே பேசிட்டு இருக்காம ஏதாவது உதவி செஞ்சளவும் இவளை பள்ளத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக ஏதோ கயிறை கொண்டு வரான். பார்த்தா ஒரு பெரிய கம்பை கொண்டு வருவான். இதை பார்த்த கிரேஸ் என்ன சொல்லுவானா, உனக்கு வேற வேலையே இல்லையா, இதை வச்சு எப்படி நான் மேல வருவேன்னு இந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள அப்போ திடீர்னு அந்த மிருகம் பிரெயின் மேல பாஞ்சிர இவளும் திரும்பி பார்த்தா பிரெயினை காணும். இதை பார்த்து பதறி போய் அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் இவ பயந்துட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் அதே இடத்துல நின்றுட்டு இருப்பா. அப்போ அதே நேரம் பக்கத்துல உள்ள மரத்துல இருந்து மேல இருந்து லைட் விழ இதை பார்த்ததுமே அவ ரொம்ப பயந்துடுறா. ஏன்னா அந்த பிரெயினோட லைட்டுன்னு இவளுக்கு தெரிஞ்சதுமே இந்த இடத்துல இதுக்கு மேல நின்றா ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி இவளு வேகமா நினைச்சா காட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறா. அதே நேரம் இந்த பக்கம் பள்ளத்துல கிரேஸ் வேற கிடப்பாளா. பள்ளத்துல இருந்து மேல வரலான்னு இவ முயற்சி பண்ண அந்த மிருகத்தோட சத்தத்தை கேட்டதுமே இவ கீழே இறங்கி அந்த வேறு கிட்ட ஒளிஞ்சுக்கிடுவா. அப்ப அந்த நேரமா அந்த மிருகமும் கீழே இறங்கி வர இவளுக்கு ஒரே பயம், எங்கேயோ நம்மளை சாவடிச்சிருமோன்னு பயந்துட்டு இருக்க. அவளோட கை மேலே இதோட கையை வைக்கவுமே அவ்வளவுதான் இவளோட சோழி முடிய போகுதுன்னு பார்த்தா அதே நேரம் அந்த பக்கம் நம்ம ஹீரோன் ஓடி போனவ அந்த வேட்டைக்காரனோட வண்டியில உட்காந்துட்டு ஆர்ன் அடிக்கமே இந்த சத்தத்தை கேட்டதும் இவளை விட்டுட்டு அது ஓடி வந்துருது. இன்னும் கொஞ்ச நாள் இவளோட சோழி முடிஞ்சிருக்கும். அப்போ அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் கார்ல உட்காந்துக்கிட்டு சாவியா தேடி பாப்பா. சாவி வேற கிடைக்காதா. அப்ப அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு சத்தம், ஒரு ஊம்புற சத்தத்தை கேட்டவும் இவ ரொம்பவே பயந்துடுறான். அந்த கார் கதவு கிட்டதான் அந்த சத்தம் வரும். இவளும் பைய போய் எட்டி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அப்பதான் மறுபடியும் நினைச்சிரா சாவி கிடைக்குமான்னு தேடி பார்த்தா ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் ஆன் பண்ணதுமே அந்த வண்டி மேல ஒரு ரெட் லைட் எரியும். அந்த வெளிச்சத்துல என்ன செய்யறா அந்த மிருகம் வந்திருக்கான்னு இவனு பாப்பா. ஆனா அந்த இடத்துல அந்த மிருகம் இருக்காது. அப்ப அதே நேரம் மறுபடியும் உரும்புற சத்தத்தை கேட்டவும் இவ பயந்துகிட்டு அந்த டோரை திறந்து பார்த்தா எதுக்கு நிக்கிறது அந்த நாய் தான். இவ்வளவு அந்த நாயை உள்ள கூப்பிட்டா அந்த நாய் வராது, மறைச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நாய் காருக்குள்ள வந்துருது. அப்போ அதே நேரம் இந்த பக்கம் கிரேஸ் வேற அந்த தாவளந்து எப்படியோ அடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு மேல வந்துடுறா. இதுக்கு மேல இந்த இடத்துல தான் நமக்கு ஆபத்து நினைச்சு இவள் நினைச்சு அந்த காட்டுக்குள்ள ஓடி வந்து ஆரம்பத்துல ஒரு வீட்டை பார்த்திருப்பாங்களே அந்த வீட்டுக்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அதே நேரம் இந்த பக்கம் பிரெயின் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா அவன் அந்த மிருகம் மரத்து மேல வச்சிருக்கும். இவனு மயக்கத்துல முழிச்சு பார்த்தா இவனோட கழுத்தெல்லாம் ரத்தமா இருக்கும். அப்போன்னு பார்த்து திடீர்னு அந்த மரத்துல இருந்து இவன் வேற கீழே விழ ஏற்கனவே இவனுக்கு உடம்புலாம் அடிபட்டு இருக்கு. கூட கொஞ்சம் அடிபடாம இவனால ஆடவும் முடியல அசைய முடியல. அதே நேரம் இந்த பக்கம் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த கிரேஸை பாத்தீங்கன்னா அவளோட கையில வேற பலமான அடிபட்டு இருக்கும். அந்த மிருகம் போற போக்குல இவளோட கையில ஒரு காட்டு காட்டிட்டு போயிருச்சு போல. அவளோட சட்ட துணியை பிச்சு அவளோட காயத்துக்கு கட்டு போட்டுட்டு இருப்பா. அதே நேரம் இந்த பக்கம் பிரெயினை பார்த்தா மயக்கத்துல இருந்து முழிச்சிடுறான். அப்ப இவனோட கழுத்துல ஒரு பெரிய காயம் இருக்கும். அந்த காய வழியா ரத்தம் வந்துட்டு இருக்க இவனோட சட்ட துணியை பிச்சு அதை பார்த்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு சத்தம் கேட்குமே பக்கத்துல இருக்க அந்த குகைக்குள்ள வந்துடுறான். அந்த மரத்தோட குகைக்குள்ள இருக்க அப்ப திடீர்னு மேலிருந்து ரத்த சொட்டா விடும். இவனை அண்ணாந்து பார்த்தா அந்த கொடூர மிருகம் அது மேலதான் நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்து இவன் அலற இவனை அப்படியே கடிச்சு துடிக்கு மேல தூக்கிட்டு போயிடும். இப்படி இருக்க அதே நேரம் இந்த பக்கம் கிரேஸ் வேற வீட்டுக்குள்ள இருப்பாளா. அப்ப திடீர்னு வீட்டை சுத்தி ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டதும் அந்த கதவோட ஓட்ட வழியா பார்த்தா எதுவுமே தெரியல. ஆனா அந்த மிருகம் அந்த கூரை மேல வந்துகிட்டு டம்முன்னு அடிச்சுட்டு இருக்கும். இதை பார்த்த உடனே இதுக்கு மேல இங்க நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லி இவள் அந்த வீட்டை விட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேற அந்த வண்டியில உட்கார்ந்து இருப்பாளா. அப்ப அந்த ரெட் லைட் திடீர்னு அமர்ந்துரும். இவளும் பதறி போய் மறுபடியும் திரும்ப போட்டு பார்த்தா அந்த லைட் எரியாது. அப்ப சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இவளும் பயத்துல இருக்க அப்போன்னு பார்த்து கிரேஸ் தான் வந்துடுறா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கே உயிரே வந்துருது. அப்ப அந்த கிரேஸ் தான் சொல்லுவா பிரெயின் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டான், நாம அவனை போய் காப்பாத்துன்னு சொல்லவும் இவங்க 2 பேரும் ஓட பின்னாடி அந்த நாய் கூட ஓடி வரும். இவங்க அந்த நேரம் அந்த மரத்துக்கிட்ட வந்து பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கும். அப்ப அந்த புதர் வழியை எட்டி பார்த்தாலும் ஒரே ரத்தமா இருக்கும். அப்ப கீழே இவனோட பொருள்லாம் நிறைய கிடக்குமா. இதை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல பிரெயின் செத்து போன தெரிஞ்சதுமே திரும்ப என்ன ஒரே ஓட்டமா அந்த காரை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. பின்னாடி அது வேற துரத்திட்டு வர விடாம ஓடிட்டு வருவாங்க. கூடவே அந்த நாய் ஓடி வர இவங்க என்ன செய்றாங்க அடிச்சு பிடிச்சி இவங்களோட காருக்கே வந்துடுறாங்க. அப்போ கிரேஸ் தான் அந்த நாயை பின்பக்கமா ஏத்தி விட்டு
விட்டு இவளும் முன்னாடி ஏறி உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் இவங்களும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த ரோட்ல போயிட்டு இருக்காப்லே நைட்டா தப்பிச்சு போயிடலான்னு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களோட நேரம் ரோட்ல வேற கரடு முரடா இருக்கும். வண்டி அந்த இடத்துல போய் பதிய டயர் இந்த பக்கமும் அந்த பக்கம் போகாம சிக்கிக்கிறோம். அப்பதான் கிரேஸ் என்ன பண்ணுவானா, வண்டியோட முன் பக்கத்துல கைத்த கட்டி பக்கத்துல இருக்க மரத்துல கொக்கி போட்டுட்டு இருப்பா. அதே நேரம் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் அந்த பக்கமா அந்த ரேடியேட்டர் மூலமா பாத்துட்டு இருப்பா. எங்க அந்த மிருகம் வந்துருமோன்னு பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் இவங்க வண்டியில ஏறி இவ ஆக்சிடென்ட் கொடுக்க வண்டி முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல அதிகமா கொடுக்கவுமே அந்த கயிறு அந்த என்ன செய்து நேரா கிரேஸ் மூஞ்சில அடிச்சிருது. கூடவே இவங்களோட கார் கண்ணாடியில அடிச்சிட இவ பயத்துல அந்த பக்கமா சாய அங்க இருக்க பள்ளத்திலே படபடபடன்னு உருண்டு நேர ஒரு மரத்துல போய் முட்டி நின்றுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட தலையில அடிபட்டிருக்கும். ஒரே ரத்தமா இருக்கும். இவ்வளவு பயத்துல கேமரா எடுத்துக்கிட்டு ஒருவேளை அந்த மிருகம் வந்துருச்சான்னு சொல்லி இங்கிட்ட அங்கிட்டு பாப்பா. ஆனா அப்பதான் அந்த மிருகம் இவளை கிராஸ் பண்ணி போகும். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோன் ரொம்ப ஷாக்காயிரா. அதே நேரம் காருக்கு முன்னாடி வந்து நிக்க இவ பதட்டத்துல என்ன செய்யறா, கேமராவோட பட்டன் நமக்குமே அதோட வெளிச்சத்தை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிறது. உள்ள ஆள் இருக்குன்னு தெரிஞ்சதுமே இந்த பக்கமா சுத்தி வர நம்ம ஹீரோன் அதுக்கு முன்னாடி கையில ஒரு சின்னதா ஒரு மம்மட்டி எடுத்து வச்சுக்கிறா. இவளை கடிக்கிறதுக்காக உள்ள பாஞ்சு வரவும் கரெக்டா நம்ம ஹீரோன் நினைச்சிரா அதோட கழுத்து பக்கத்துல குத்தி லாக் பண்ணிடுறான். அது உள்ள வரதுக்கு ரொம்ப துடிக்கும். நம்ம ஹீரோன் பயத்தோட அப்படியே இருக்க திடீர்னு பார்த்தா அந்த இடத்த விட்டு அது ஓடிடுது. அப்ப அந்த நேரமா இவளு வர இவளோட கையை பிடிச்சி காப்பாத்தலாம் பார்க்க அதுக்குள்ள நம்ம ஹீரோனை பிடிச்சிக்கிட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடும். ஆனா கடைசி வரைக்கும் அதோட உருவத்தை முழுசாவே காட்ட மாட்டாங்க, தெளிவாகவும் தெரிய மாட்டேன். இவளை வேற அப்படியே தரத்தரன்னு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போக அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த நாய் தான் ஓடி வந்து அந்த மிருகத்தோட கையை பிடிக்குமே இவளை விட்டுருது. இதான் சாக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன செய்யறா அந்த இடத்தோட கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு வர அதே நேரம் கிறிஸ் வந்துடுறா. கையில வேற கன்னை வச்சிருக்க. அந்த கன்ல வேற ஒரே ஒரு புல்லெட்டு தான் இருக்கும். இதை பார்த்துட்டு என்ன செய்வா, எதுக்கு அந்த மிருகம் நின்றுட்டு இருக்கும். அந்த கண்ணை நீட்டினபடியா இவளு நின்றுட்டு இருக்க. அது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கும். பக்கத்துல வந்தா சுற்றலான்னு இவளு தயாரா இருக்க. ஏன்னா இருக்கிறது ஒரு புல்லெட்டு தான், விட்டா மரணம் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன செய்றாங்க, கிராஸ் வேற கண்ணை பிடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த மிருகம் இவங்களை பார்த்து முறைச்ச மணிக்கே இருக்கும். அப்போ திடீர்னு அந்த மிருகம் இவங்க மேல பாய வர இவளும் பயத்துல என்ன செய்யறா, கண்ணை வச்சு சுட்டுற. ஆனா அந்த மிருகத்து மேல படாம பக்கத்துல தரையில படாம அப்ப இந்த மிருகம் இவங்க மேல பாயாம அந்த இடத்துல நின்றும். கொஞ்ச நேரமா இவங்களை முறைச்சு பார்த்துட்டு இவங்களை எதுவும் செய்யாமல அந்த இடத்த விட்டு அது ஓடியே போயிருது. இவன் நினைச்சிருந்தா அந்த புல்லட்டை வச்சு அந்த மிருகத்தை கொண்டிருக்கலாம். ஆனா அவ இப்படி செய்யல. எதுக்காகன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஒரு வழியா இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே உயிர் தப்பிடுறாங்க. கூடவே அந்த நாயும் தப்பிச்சிட அந்த இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மண்ணா காலை விடிஞ்சதுமே நம்ம ஹீரோனும் கூடவே அந்த கிறிஸும் பக்கத்துல அந்த நாயை வந்துட்டு இருப்பாங்க. இவங்க வரும்போது 3 பேரை வந்தாங்க. கடைசியில இவங்களோட நண்பரை இறந்துதான் போவாங்க. இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இப்படியே போயிட்டு இருக்க அப்படியே அந்த காட்டை ரொம்ப தூரமா காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி படங்களை அடுத்தடுத்து நம்ம சேனல்ல அடிக்கடி பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.